தேவையான பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் தேங்காய், சீரகம், மிளகு. இன்றைக்கி பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி வெஜ் குருமா தான் நம்ம செய்ய போகிறோம். என்னென்ன போட போகிறோன்னு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயில் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்ட உடனேவே துண்டு துண்டாக வெட்டின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் வரமிளகா, தக்காளி, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, தக்காளி வதங்க லைட்டாக உப்பு, பீன்ஸும் கேரட்டும் பொடியாக அறுத்தது, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. நம்மளுக்கு காய் வதங்கிறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வேக வச்சதை எடுத்துக்கலாம். உரித்து வச்ச உருளைக்கிழங்க இதில் போட்டுக்கலாம். பட்டாணியும் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இப்போ ஊற்றிக்கலாம். இது கூட கடைசியாக கொத்தமல்லி தழை. ஃப்ரெண்ட்ஸ், என் சமையல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.